Ration Intelligence, this is Radhika. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா class 12 maths NCERT syllabus important questions பார்க்க போறோம். Question number 3. Find integral e power 3 log x into x power 4 plus 1 whole power minus 1 dx. கொஷினை பார்த்ததும் இது ரொம்ப டஃப்பு, நம்ம போட வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு மிஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க. அந்த சம்ம சரியா, அது ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்ம. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள். லெட் I which is equal to integral e power 3 log x into x power 4 plus 1 whole power minus 1 dx. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதான் பண்ணுவோம் இல்லையா. வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு கொடுத்துருக்க இன்டகிராண்டை இன்டகிரேட் பண்ணுவோம். இப்போ இதில் டேரெக்டாகவே ஃபைண்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்டகிரல் டிஎக்ஸோட கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஜஸ்ட்டு நம்ம ஐ அப்படின்னு சொல்லிட்டு நேம் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். சரியா? இப்போ பாருங்கள், இதில் நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா அப்படின்னா இ பவர் லாக் எஃப் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். என்னது? e பவர் log f of x which is equal to f of x. ஓகேவா? இப்போ இங்கே வாங்க, இன்டகிரல் நமக்கு வந்து லாகிரதத்தில் பவர் ரூல் தெரியும்ல. இங்கே முன்னாடி 3ன்னு இருந்துச்சு அப்படின்னா அது என்ன ஆகும், நம்ம இங்கே பவரில் எழுதலாம் இல்லையா. அப்போது e பவர் log x பவரில் 3 சரியா, இன்டூ எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 1 ஹோல் பவர் minus 1 into dx. ஓகேவா? புரியுது இது வரைக்கும்? இப்போ பாருங்கள், e பவர் log f of x is equal to f of xன்னு சொன்னாலே அதே மாதிரி இருக்குது பாருங்கள். இது e பவர் log இங்கே f of x போல யார் இருக்கா, x கியூப் இருக்குது. அப்போ ஆன்சர் நமக்கு என்னது, x கியூப் தான். சரியா? நான் இதுக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ ஆன்சரு. அப்போது இன்டகிரல் இதை நாம் x கியூப் அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? into x power 4 plus 1 whole power minus 1 dx. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். which is equal to integral x cube by x power 4 plus 1 எழுதலாம் இல்லையா. பவரில் மைனஸ் 1 இருக்குன்னா என்ன அர்த்தம், இது வந்து டினாமினேட்டரில் இருக்குன்னு அர்த்தம். சரியா? அப்போ x power 4 plus 1 நம்ம டினாமினேட்டரில் எடுத்து எழுதிடுறோம் into dx. கிளியரா? இப்போது let t which is equal to x power 4 plus 1. ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன்னா இந்த x power 4 plus 1 t அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போது இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவேன். சப்ஸ்டியூஷன் போட்டாலே என்ன பண்ணுவேன், டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும், எனக்கு இந்த t அப்படின்ற ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவேன். அப்போ dt by dx அப்படின்னு எனக்கு கிடச்சிரும். இங்கே விச் இஸ் ஈக்குவல் டு எனக்கு ஃபார்முலா சொல்லுங்கள். டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிகிட்ருக்கோம் சரியா. அப்போ டி பை டிஎக்ஸ் ஆஃப் இது என்ன ஃபார்முலா இருக்குது, எக்ஸ் பவர் என் அப்படின்ற ஃபார்முலா இருக்குது. விச் இஸ் ஈக்குவல் டு என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 நமக்கு தெரியும். இது எந்த ஃபார்முலா இருக்குது, டி பை டிஎக்ஸ் ஆஃப் சி கான்ஸ்டன்ட் ஆஃப் விச் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு நமக்கு தெரியும். சரியா? இங்கே நீங்கள் லெட்டுன்னு போட்டாலும் சரி இல்லை புட்டுன்னு போட்டாலும் சரி. ஓகேவா? இது உங்களோட விருப்பம். சொல்லுங்கள். இப்போ என்ன பண்ணலாம், எக்ஸ் பார் 4 n தான் யார் இங்கே 4. ஸோ 4 எடுத்து முன்னாடி எழுதிக்கோங்க. எக்ஸ் பார் 4 மைனஸ் 1 என்ன வந்துடும் 3. சரியா? இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0ன்னு வந்துடும். இப்போ சொல்லுங்கள், எனக்கு டிடி தான் வேணும். இப்போ டிடி விச் இஸ் ஈக்குவல் டு 4x கியூப் இன்டூ டிஎக்ஸ்னு கிடைக்கும். சரியா? இப்போ நல்லா பாருங்கள், எக்ஸ் பார் 4 ப்ளஸ் 1க்கு பதிலாக நான் டீன்னு சப்ஸ்டியூஷன் போட்டுருவேன். சரியா? அப்போது எக்ஸ் கியூப் டிஎக்ஸ்க்கு வேலை என்ன போடுறது அப்படின்றது தான் இங்கே கொஷின். சரியா? அப்போது இங்கே எனக்கு ஒரு 4 எக்ஸ்ட்ராவாக இருக்குது இல்லையா. அந்த 4 நான் இந்த செல்லை அனுப்பிடுறேன். இப்போ என்ன வரும், எனக்கு டிடி பை 4ன்னு வந்துடும். இங்கே இன்டூவில் இருக்குது, இந்த செல்லை பையில் வந்துடும். விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் இன்டூ டிஎக்ஸு. ஓகேவா? இப்போ பாருங்கள், எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 1 அதை அப்படியே எடுத்துகிட்டு டீன்னு எழுதிக்கலாம். எக்ஸ் கியூப் டிஎக்ஸ்க்கு பதிலாக எழுதலாம் டிடி பை 4 அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? புரியுதாப்பா? இது புரியுதா? எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 1க்கு பதிலாக டீன்னு போடுறோம். அண்ட் எக்ஸ் கியூப் டிஎக்ஸுக்கு பதிலாக என்ன போடுறோம், டிடி பை 4ன்னு போடுறோம். சரியா? இப்போ சொல்லுங்கள்,
I which is equal to integral x cube dx அதுக்கு பதிலாக dt by 4 அதில் இருக்க 1 by 4 வெளில போட்டுக்கலாம் dt மட்டும் உள்ளே போட்டுக்கலாம் சரியா by x power 4 plus 1க்கு பதிலாக என்ன போடுறோம் t போடுறோம் சரியா இப்போ சொல்லுங்கள் அதாவது மீனிங் என்னது 1 by 4 into integral 1 by t dt சரியா இப்போ ஃபார்முலா சொல்லுங்கள் you know that integral 1 by x dx which is equal to log mod x plus c கரெக்டாக அந்த ஃபார்முலா தானே இருக்குது இது எப்படி எழுதலாம் 1 by 4 log mod t plus c அப்படின்னு எழுதிடலாம் சரியா டீன்றது எதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் போட்டோம் x power 4 plus 1க்கு பதிலாக தான் டீன்னு எழுதியிருக்கோம் இப்போ which is equal to 1 by 4 log mod x power 4 plus 1 plus c ஓகே இப்போ ஆன்சர் சொல்லுங்கள் therefore I which is equal to 1 by 4 log இங்கே வந்து நீங்கள் எக்ஸுக்கு எந்த வேல்யூ கொடுத்தாலும் சரிதான் சரியா பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எந்த வேல்யூ கொடுத்தாலுமே உங்களுக்கு ஆன்சர் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா பாசிட்டிவாக தான் கிடைக்கும் அதனால் இந்த பார்ஸை நம்ம வந்து என்ன பண்ணலாம் ரிமூவ் பண்ணிடலாம் சரியா அப்போது எக்ஸ் பார் 4 ப்ளஸ் 1 ப்ளஸ் சி ஓகேவா புரியுதப்பா என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு therefore I which is equal to 1 by 4 log x power 4 plus 1 plus c இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டவுட்ஸ் எதுவும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரியாப்பா இந்த மாதிரி சம்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அண்ட் ஈஸியும் கூட சரியா அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் போர்டு எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்